எத்தனை மணிக்கு ஜிம்மு போனாரு? 6:30 மணிக்கு தான் போனாங்க. நான் 8:30 மணிக்கு ஃபோன் போட்டேன் அவனுக்கு. நானுமே ஃபோன் எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் போனாக்கா உயிர் போய் கிடக்குறான் அவன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணுவான். அதுக்கு தான்டா பண்ணாதடா வேண்டாடான்னு சொன்னேன். அவன் கேட்கல. ஆனால் ப்ரெஷர் அவனுக்கு 160 170 ப்ரெஷர் இருக்குது. மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கிறான். ஒவ்வொரு நாளுக்கு மாத்திரை போட மாட்டேன். அம்மா பின்னால மண்டை வலிக்குதுமா. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி பிபி ப்ரெஷர் இருக்குது. ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணுவார், உடம்பு ஃபிட்டாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால அவர் அப்படியே மயக்கம் அணிஞ்சு கீழே விழுந்துட்டார். அது ஹார்ட் அரெஸ்ட் ஆகிருச்சு போல், மயக்கம் போட்டு அடி வாசல் கிட்ட நிற்க விட மாட்டான். அம்மா பயப்படாதம்மா நான் இருக்கிறேம்மா. என் உடம்பே என் குடும்பத்துக்கு தான் சொல்லி 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 வளர்த்த நம்ம உடம்பு. அந்த மாதிரி உடம்பு எந்த ஒரு ஆளுக்கு இருக்காதுப்பா. நேற்று கூட ஒரு இளவு காரியத்துக்கு இந்த ஆசாரி வேலை செய்யற ஆசாரி போய் கடையில உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டாங்க. 3000 ரூபாய் போய் கொட்டை பிள்ளைக்கு 60 கொடுத்துட்டேன். சரிப்பா கொடுத்தது நல்ல வேலை போகணும். புண்ணியம் வருங்க. புண்ணியம் வரல நான் பேசிக்கல. நான் மட்டும் பொத்து பொத்து வளர்த்திட்டேன். இந்த பெருமைப்பட்ட அவன் அவ்வளோ சந்தோஷப்படுவானு. சாதிக்க பிறந்தவன் நான் யாரையும் எடுத்து பேச மாட்டான். அப்பா மாதிரி நான் அரசியலில் வரணும், நான் ஜெயிச்சு காட்டணும், இந்த வீதியில் யாருன்னு நான் ஜெயிச்சு காட்டணும், நான் பண்ணணும்னு சொல்லி கொடி கம்பத்துக்கு 2 நாள் உட்காந்து வேலை செஞ்சேன். அவன் பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி போயிட்டானே. நான் என்ன பண்ணுறேன்? எத்தனை மணிக்கு ஜிம்மு போனாரு? 6:30 மணிக்கு தான் போனான் அவன். நான் 8:30 மணிக்கு ஃபோன் போட்டேன் அவனுக்கு. நானுமே ஃபோன் எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் போனாக்கா உயிர் போய் கிடக்குறான் அவன். ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போனால் உயிர் இல்லைன்ட்டாங்க. டெய்லி எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவார் அவன்? பாய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணுவான். அதுக்கு தான்டா பண்ணாதடா வேண்டாடான்னு சொன்னேன். அவன் கேட்கல. 2 மணி நேரம் குறைஞ்சபடி பண்ணுவான் அவன். ப்ரெஷர் இருக்கிறனால தான் இப்படி ஆனது, மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ப்ரெஷர் அவனுக்கு 160 170 ப்ரெஷர் இருக்குது. மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கிறான். ஒவ்வொரு நாளுக்கு மாத்திரை போட மாட்டேன். அம்மா பின்னால மண்டை வலிக்குதுமானுவான். போவதாடா வீட்டில் போய் தூங்குடா சாப்பிட்டுன்னு தான் சொல்லுவான். அவனுக்கு ஒரு சின்ன குழந்தைய பார்த்த மாதிரி தான் பார்த்தேன். அவன் மனுஷன் பெரிய மனுஷன்னு நான் பார்க்கல. அவனுக்கு நான் அவனும் குழந்தையா எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு திட்டுவான்ப்பா. அந்த ஜிம்மு போனக்குள்ள யாருக்கா கூட இருந்தாங்க? யாரும் இல்லை. அவன் ஒண்டி தான் போனான். ஆனால் எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். அதனால தான் நாங்கள் போய் பார்த்தோம் ஜிம்மில். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை யாரும் வர மாட்டாங்க. அவன் எப்பவும் போகிறது அந்த மாதிரி பண்ணிட்டு வருவான். வந்தவொடனே அவனுக்கு நான் துண்டு போட்டு தொடச்சி விடுவேன். வேண்டாடா போவாதடா ஒவ்வொரு வெயிட் எடுக்காதடான்னு. கேட்கலாமா? அந்த வெயிட்டே அவனுக்கு அது வினையாயிடுச்சு. பிபி ஒன்று தான் அவனுக்கு இருக்குது, சுகரும் இல்லை. ஆனால் பிபியே அது மாத்திரை திம்பா ஒவ்வொரு நாள் போட மாட்டான். மாத்திரை போடலாட்டி மண்டை பின்னால் வலிக்குதுன்னு சொல்லுவான். வேற யார் 1000 பேர் சொன்னாலும் சரி, என் பிள்ளை எனக்கு நான் சொல்கிறது தான் உண்மை. என் பிள்ளைய தவிர வேற எதுவுமே நான் சொல்லலை. நடந்த கதை என் பிள்ளைகிட்ட சொல்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்ப்பா. இதெல்லாம் பார்த்தா என் பிள்ளை இவ்வளோ பெருமையாக இருப்பான் தெரியுமா? யாரையும் வாசல்கிட்ட நிற்க விட மாட்டான். அம்மா பயப்படாதம்மா நான் இருக்கிறேம்மா. சரிங்க. ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் போட்டுட்டு இருந்தார். 2 மணி நேரமாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார். ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் எடுக்கலை. அப்புறம் கால் பண்ணி பார்த்தாங்க, எடுக்காதனால அப்புறம் நம்ம வந்து பார்த்தோம். மேலே மயங்கி விழுந்துருந்தார் குளிக்கிற ரூமில். அப்புறம் நம்ம கண்ணாடி உடச்சி உள்ளார வந்து கூப்பிட்டுட்டு வந்து ஆஸ்பத்திரி போய் பார்த்தா இல்லை உயிர் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி பிபி ப்ரெஷர் இருக்குது. ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணுவார், உடம்பு ஃபிட்டாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால அவர் அப்படியே மயக்கம் அணிஞ்சு கீழே விழுந்துட்டார். அது ஹார்ட் அரெஸ்ட் ஆகிருச்சு போல், மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இல்லை, ஒர்க் அவுட் போட்டுட்டு குளிக்கிறதுக்கு ரூமில் போய் லாக் போட்டிருக்காரு. அப்படியே மயங்கி விழுந்துட்டார். அங்கே குளிக்க கூட இல்லை, மயங்கி விழுந்துட்டார் கீழே. மயக்கம் போட்டு விழுந்து 1 hour மேலே இருக்கும் போல். நம்ம கால் பண்ணி பார்த்தோம், எடுக்கலை. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தா ரூமுக்குள்ளே இருந்த கண்ணாடி உடச்சி வெளியில் கூப்பிட்டுட்டு வந்தோம். கூப்பிட்டு வந்து போய் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனோம். அப்புறம் உயிர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி வளர்த்த நம்ம உடம்பு. அந்த மாதிரி உடம்பு எந்த ஒரு ஆளுக்கு இருக்காதுப்பா. தங்கமான
ஏத்துக்கிட்ட ஒரு இளவு தெரியுது. இந்த ஆசாரி வேலை செய்யற ஆசாரி வந்து தருது. போய் கடையில உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு அந்த 3000 ரூபாய் போய் கொண்ட பிள்ளைக்கு அலுவலக நான் கொடுத்துட்டேன். சரிப்பா கொடுத்தது நல்ல வேலை போகணும். புண்ணியம் வரும்ல. புண்ணியம் வரலன்னா அந்த லைஃப் என் பிள்ளைக்கு இருக்கான். காலையில கொடுத்துட்டு வந்துட்டு சாயந்தரம் இந்த மாதிரி ஆயிட்டேன். காசு கொடுத்துட்டு வந்தேன் காலையில